இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வசுந்தரா, என்ன ஆச்சு? ஏன் உன் முகமெல்லாம் பதட்டமா இருக்கு? நாம இந்த கோயிலுக்கு வந்திருக்கவே கூடாது. எப்படியாவது சமாளிச்சு வானதி இங்கிருந்து கூட்டிட்டு கிளம்பிடணும். நீ பயத்துல பேசிட்டு இருக்க. ஏன் உனக்கு பயம் இல்லையா? எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா நான் பயம் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இங்க இப்ப என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா வசுந்தரா, உன் குலதெய்வத்தை பார்க்க எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க. நீ நினைச்சது நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கம்மா. கடவுளே, நான் அந்த வீட்டை விட்டும் என் கணவனை விட்டும் என்னோட அம்மா ராஜராஜேஸ்வரியை விட்டும் போகவே கூடாது. நீதான் அதுக்கு எனக்கு உதவி பண்ணணும். கடவுளே, என் மருமக என் கூடவே இருக்கணும். நீ சொல்ல போற நல்வாக்க கேட்க வந்திருக்கா. சொல்லுப்பா, சொல்லு, சொல்லுப்பா, சொல்லு. அருள் வாக்க சொல்லுப்பா. குடே, ஏய் குடுடா. ஏய் சாமி ஏதோ கேக்குது. குடுடா. அருவா கேக்குது. இல்லையா, சாட்டைய கேக்குதியா? சாட்டை எடுத்து கொடுப்பா. குடே. ஏய் யாரே யாரே புதுசா என்ன பார்க்க வந்தது யாரு? யாரா? என் முன்னாடி வந்து நில்லு. அம்மாடி வசுந்தரா, கிட்ட போமா. வானதியை கூட்டிட்டு போக வந்திருக்கல்ல, போய் அருள்வாக்கு கேளு. போ, கேளு கேளு, போ. வா. கேளு, எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு. கேக்குறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இங்க சாமிக்கண்ண யாரு? நான் தாங்க. வணக்கம். நான் தான் இவன் ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சேன். நான் தான் இவளை இங்க வர வச்சேன். நான் தான் உங்களுக்கு தகவல் சொன்னேன். இவளை ஜீப்ல ஏத்துங்க. கூட்டிட்டு வாங்க. வாமா. சில உறவுகள் வாழ்க்கையில அமையும் போது கடவுள் நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அவங்கள அனுப்பியிருக்காருன்னு மனசு சொல்லும். உங்களை சந்திச்சப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என் வானதியை இழந்திருப்பேன். எவ்வளவு போராடி இந்த நிலைக்கு நான் வந்திருப்பேன். எத்தனை மோசமானவங்களை சமாளிச்சிருப்பேன். சர்வ சாதாரணமா வந்து அந்த வசுந்தரா என்னை ஏமாத்திட்டாளே கார்த்திக். நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து ஏமாந்துருக்கோம். அது ஒண்ணும் இல்லம்மா, வானதி மேல எல்லாரும் அன்பா இருக்கறனால அவ அம்மான்னு சொல்லி ஒருத்தி வந்ததும் நாங்க எல்லாரும் சந்தோஷத்துல அது உண்மையா பொய்யான்னு யோசிக்க மறந்துட்டோமா. அண்ணே, வானதிக்கு இனிமே அம்மா அத்தை எல்லாம் நான் தான். எனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒருத்தவங்க வரத நான் விரும்பல. அதுக்கு அவசியமும் இல்ல.
புதுசா ஒரு உறவு வந்து அதனால குழப்பம்தான் வரும், பிரிவு வரும், வலி வேதனை துக்கம் வரும்னா அந்த உறவை நாம எதுக்கு தேடணும், எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இந்த நிமிஷத்தோட வானதியோட அம்மாவை கண்டுபிடிக்கணுங்கிற பேச்சை விட்டுருங்க. எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது வேண்டாம். வானதிக்கும் அது பிடிக்காது. யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, பாசம் காட்டுவாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னா அவளாலையும் தாங்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. வசுந்தரா வந்து போனதுல இருந்து வானதி ராஜேஸ்வரி 2 பேருமே மனசு உடைஞ்சிருக்காங்க. அதனால ராஜேஸ்வரி சொல்றபடி நடக்கிறதா நல்லது. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். வாங்க. சரிங்கண்ணே. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? ஜெயிக்க போற கடைசி நிமிஷத்துல தோத்துட்டோமேமா. எல்லாம் அந்த கிழவனால வந்துச்சு. திடீர்னு வந்தான், குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு சொன்னா வானத்தைய கூட்டிட்டு போய் மொத்த விஷயத்தையும் கெடுத்துட்டான். அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே வசுந்தரா வானத்தியோட உண்மையான அம்மா இல்லைங்கிற உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தாண்டி வந்திருக்காரு. அது வரைக்கும் பரவாயில்ல. வீட்டுல வச்சு உண்மையை சொல்லியிருந்தா நம்மள இல்லடி மாட்டிருப்போம். ஆமாமா, நல்ல வேலைமா அந்த வசுந்தரா நம்மள பத்தி சொல்லாமையே போயிட்டா. என்ன அடி விழுந்தது அவளுக்கு? உனக்கு கூட சவுக்கடி விழுந்துச்சேமா. என்னடி கிண்டலா உனக்கு? இதெல்லாம் நான் ஏன் செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியாத உனக்கு? எல்லாம் உனக்காக தாண்டி. அம்மா நான் கிண்டல் பண்ணலம்மா. நீ தப்பு பண்றது சாமிக்கு தெரிஞ்சுதான் அடிச்சிருக்கமோ? நம்ம வேணா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்போம்மா. அதுதான் தர்மம். வாய மூடுடி. தர்மமா? நமக்கு நல்லது நடக்கணும்னு நாம தான் ஆர்த்தி நினைக்கணும். தோத்துக்கிட்டே இருக்கோமேமா. முயற்சி பண்ணிட்டே இருக்கும்னு சொல்லு ஆர்த்தி. இங்க பாரு, தோத்துருவோமோங்கிற பயத்துல முயற்சியை கைவிடுறான் பாரு, அவன் தான் உண்மையிலேயே தோத்து போனவன். சொல்லுங்க சார், நான் இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். இனி நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. என்ன சொல்றீங்க சார்? நேர்ல வாங்க, டீடைலா சொல்றேன். அம்மா என்னம்மா? ஆர்த்தி, லாயர் ஏதோ சந்தோஷமான விஷயம் இருக்கு, நேர்ல வாங்கன்னு சொல்றாரு.